Om Namah Shivaya, 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 Om Namah Shivaya,
Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. Gurur Brahma Gurur Vishnu Gurur Devo Maheshwaraha Guru Sakshat Parabrahma Tasmai Shri Gurave Namaha Tasmai Shri Gurave Namaha Tasmai Shri Gurave Namaha. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धु च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव
त्वमेव सर्वं मम देव देव। உலகெல்லாம் உணர்ந்து உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவள் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவள் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவள் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவள் நிலபுலாவிய நிர்மலி வேணிய நிலபுலாவிய நிர்மலி வேணிய நிலபுலாவிய நிர்மலி வேணிய அழகில் சோதிய அழகில் சோதிய அம்பலத்தில் ஆடுவான் அழகில் சோதிய அம்பலத்தில் ஆடுவான் அழகில் சோதிய அம்பலத்தில் ஆடுவான் மனசிலம் படி வாழ்த்திவனும் மனசிலம் படி வாழ்த்திவனும் மனசிலம் படி வாழ்த்திவனும் ஐங்கர நல்வாணி அருட்புறவு சங்கரனும் ஷண்முகனும் நாராயணும் அம்பிகையும் துர்க்கையும் சத்குருவும் ஆவார் துணை ஆவார் துணை ஆவார் துணை ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன அற்புத தவல ஸ்வரூப ஆதிமூல கணநாத கஜானன அற்புத தவல ஸ்வரூபா அற்புத தவல ஸ்வரூபா தேவதேவ ஜய விஜய விநாயக தேவதேவ ஜய விஜய விநாயக தேவதேவ ஜய விஜய விநாயக தேவதேவ ஜய விஜய விநாயக சின்மய பர சிவதேவா சின்மய பர சிவதேவா பிரபோ கணபதே பரிபூரண வாழருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழருள்வாயே பிரபோ கணபதே கணபதே கணபதே
தேடிக் கண்டு கொள்ளலாமே தேடிக் கண்டு கொள்ளலாமே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றான் உன்னே தேடி கண்டு கொள்ளலாமே தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய் கோடி கோடி மத யானைகள் பணி செய் கோடி கோடி மத யானைகள் பணி செய் குன்றிட விலங்கு பெம்மானே குன்றிட விலங்கு பெம்மானே பிரபோ கணபதி பரிபூரண வாழருள்வாயே பிரபோ கணபதி 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 பார்வதி பாலனா பாரவாரவர பரமபாகவ சரணா பரமபாகவ சரணா பார்வதி பாலன பாரவார வர பரமபாகவ சரணா பரமபாகவ சரணா பக்தஜன சுமுக பிரணவ விநாயக பக்தஜன சுமுக பிரணவ விநாயக பக்தஜன சுமுக பிரணவ விநாயக பவன பரிமள சரணா பக்தஜன சுமுக பிரணவ விநாயக பக்தஜன சுமுக பிரணவ விநாயக பவன பரிமள சரணா பவன பரிமள சரணா பிரபோ கணபதி பரிபூரண வாழருள்வாயே பிரபோ கணபதி 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 கணேசாய நமோ ஜெய் ஜெய் கணேசாய நமோ கணேசாய நமோ ஓம் ஜெய் ஜெய் கணேசாய நமோ ஓம் கணேசாய நமோ ஓம் ஜெய் ஜெய் கணேசாய நமோ ஓம் கணேசாய நமோ ஓம் ஜெய் ஜெய் கணேசாய நமோ ஓம் गणेशाय नमो ओम जय जय गणेशाय नमो ओम गणेशाय नमो ओम जय जय गणेशाय नमो ओम गणेशाय नमो ओम जय जय गणेशाय नमो ओम प्रभु गणपते परिपूर्ण वाळरुள்வாயே प्रभु गणपते गणपते गणपते
மந்திர நம சிவாய மாலை நான் செப்பிதற்கு கந்தவேள் தனக்கு மூத்த கணபதி காப்புத்தானே. அரைமறை அயனும் மாலும் அமரரும் முனிவர் தாமும் முறை முறை வணங்கி ஏத்தும் முதல்வனே நம சிவாய. முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய. ஆதியாய் வேதம் நான்காய் அடிமுடி தெரியா வண்ணம் சோதியாய் நிறைவாய் நின்ற துணைவனே நம சிவாய. துணைவனே நம சிவாய, துணைவனே நம சிவாய, துணைவனே நம சிவாய, துணைவனே நம சிவாய. இணையடி தேடி காணா ஏழுலகு அளந்த மாயன் கணையதாயில் மூன்றைத கடவுளே நம சிவாய. கடவுளே நம சிவாய, கடவுளே நம சிவாய, கடவுளே நம சிவாய, கடவுளே நம சிவாய. ஈட்டிய பொருள் போல் ஒன்றன் இணையடி பணிவார் துன்பம் வாட்டிய செம்பொன் மேனி வள்ளலே நம சிவாய. வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய. உமையரு பாகம் வைத்த உம்பர்கள் தம்பிரானே அமைதரு மணியே முத்தே அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய. ஊருமாய் உயிருமாகி உள்ளுமாய் புறம்புமாகி தாணுவாய் ஜகத்துக்கெல்லாம் தந்தையே நம சிவாய. தந்தையே நம சிவாய, தந்தையே நம சிவாய, தந்தையே நம சிவாய, தந்தையே நம சிவாய. எழுப்பிறப்பதனால் மாழ்கும் என்னுயிர்க்கிறங்கி வந்து பழுதர ஆண்டு கொள்ளும் பரமனே நம சிவாய. பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய. ஏடவிழ் கோதை மாத இளமுலை மயக்கப்பட்டு நீடுதல் ஒழிக்க வல்ல நிமலனே நம சிவாய. நிமலனே நம சிவாய, நிமலனே நம சிவாய, நிமலனே நம சிவாய, நிமலனே நம சிவாய. ஐயமே துண்டாய் பாதம் அன்பிலே தலைமேல் வைத்த செய்யனே வானோர் போற்றும் தேவனே நம சிவாய. தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய. 9 வாயில் கூட்டில் ஒடுங்குயிர் உய்யும் வண்ணம் பொன் பொதி மலத்தாள் காட்டும் புனிதனே நம சிவாய. புனிதனே நம சிவாய, புனிதனே நம சிவாய.
கொண்டதாய் விளங்குகின்ற வாமனே கருணை நல்கும் வள்ளலே நம சிவாய. வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய, வள்ளலே நம சிவாய. ஔவியம் பேசா வண்ணம் அடிமையை தடுத்தாட்கொள்ளும் திவ்ய மணியே முத்தே தேவனே நம சிவாய. தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய, தேவனே நம சிவாய. அக்கினை பூண்டு கொண்டேன் அரிய வெண்ணீர் பூசும் சொக்கனே செக்கர்மேனி தூயனே நம சிவாய. தூயனே நம சிவாய, தூயனே நம சிவாய, தூயனே நம சிவாய, தூயனே நம சிவாய. கம்பமார்களிருரித்த கச்சியே கம்பா செம்பொன் அம்பலத்தாடுகின்ற அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய. ஞகரம் போல் வளைந்துழன்று நாயினேன் உணவு தேடும் பகருணாய் இன்னல் தீர்க்கும் பரமனே நம சிவாய. பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய, பரமனே நம சிவாய. சக்தியும் சிவமும் ஆகி தாணுவாய் ஜகத்துக்கெல்லாம் முத்தியே அளிப்பாயாதி முதல்வனே நம சிவாய. முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய. ஞமனுடன் இந்திரர்க்கும் நாரணர் காரணர்க்கும் சமனுர முதலாய் நின்ற தாணுவே நம சிவாய. தாணுவே நம சிவாய, தாணுவே நம சிவாய, தாணுவே நம சிவாய, தாணுவே நம சிவாய. இடவிய கபாலமேந்தி ஏழிரண்டுலகம் இல்லா தடவியும் காண ஒண்ணா சங்கரா நம சிவாய. சங்கரா நம சிவாய, சங்கரா நம சிவாய, சங்கரா நம சிவாய, சங்கரா நம சிவாய. இணங்கிய கமல பொற்றாள் இருவரும் ஏத்தி நின்று வணங்க அம்பலத்துள்ளாடும் வானவா நம சிவாய. வானவா நம சிவாய, வானவா நம சிவாய, வானவா நம சிவாய, வானவா நம சிவாய. தண்டமிழ் முனிவன் தன்னை சமமுறத்தின் பாலேவும் தொண்டரொடு அயன்மால் காணா ஆதியே நம சிவாய. ஆதியே நம சிவாய, ஆதியே நம சிவாய, ஆதியே நம சிவாய, ஆதியே நம சிவாய. நஞ்சணி கண்டத்தோனே நதிமதி சடையினானே கொஞ்சுபச் சிளம்பென்பாகம் கொண்டவா நம சிவாய. கொண்டவா நம சிவாய,
அளந்தமாலும் பங்கையத்தையனும் தேடி கொண்டு சென்றறிய ஒண்ணா குரவனே நம சிவாய. 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 மங்கை ஓர் பாகம் வைத்து வளர்பிறை முடிமேல் வைத்து செங்கையில் மழுமான் வைத்த தேவனே நம சிவாய. 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 இயக்கரு முனிவர் தாமும் இருக்கரம் குவித்து நின்று வியக்க அம்பலத்தில் ஆடும் விமலனே நம சிவாய. 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 ஹர ஹர சிவனே என்றும் அம்பலத்தாடி என்றும் பரவுவார் துயரம் தீர்க்கும் பரமனே நம சிவாய. 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 குருர் பிரம்மா குருர் விஷ்ணு गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः. तस्मै श्री गुरुवे नमः. तस्मै श्री गुरुवे नमः. वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. ॐ गणपतये नमः. ॐ गणपतये नमः. ॐ गणपतये नमः. ॐ गणपतये नमो नमः. श्री सिद्धिविनायक नमो नमः. अष्टविनायक नमो नमः. गणपति बाप्पा. ॐ गणपतये नमो नमः. श्री सिद्धिविनायक नमो नमः. अष्टविनायक नमो नमः. मंगलमूर्ति मोरया. गणपतये नमो
नमो नमः अष्टविनायक नमो नमः मंगलमूर्ति मोरया। नमो नमः श्री सिद्धि विनायक नमो नमः अष्टविनायक नमो नमः मंगलमूर्ति मोरया। गंगणपतये नमो नमः श्री सिद्धि विनायक नमो नमः अष्टविनायक नमो नमः गणपति बाप्पा मोरया। गंगणपतये नमो नमः श्री सिद्धि विनायक नमो नमः अष्टविनायक नमो नमः मंगलमूर्ति मोरया। अष्टविनायक नमो नमः मंगलमूर्ति मोरया। ओम नमः शिवाय हरि ओम नमः शिवाय हरि शिवलिंगनादा जय गुरुदेवा शिवलिंगनादा जय गुरुदेवा
शिवलिङ्गनादा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा शिवलिङ्गनादा जय गुरुदेवा शिवलिङ्गनादा जय गुरुदेवा शिव शिव मन्दिरो शिव शिव मन्दिरो सिन्धिயில் நிறைவாகும் शिव शिव மந்திரோ சிந்தையில் நிறைவாகும் शिव शिव மந்திரோ சிந்தையில் நிறைவாகும் உலகத்தை காப்பவனே சிவனே உலகத்தை காப்பவனே சிவனே உலகத்தை காப்பவனே சிவனே சிவலிங்கநாதா ஜய குருதேவா சிவலிங்கநாதா ஜய குருதேவா நடனம் புரிந்து நன்மையை தாங்குவாய் நடனம் புரிந்து நன்மை தருவாய் நடனம் புரிந்து நன்மை தருவாய் நடராஜ பெருமானே சிவனே நடராஜ பெருமானே சிவனே நடராஜ பெருமானே சிவனே சிவலிங்கநாதா जय गुरुदेवा शिवलिङ्गनादा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा शिवलिङ्गनादा जय गुरुदेवा शिवलिङ्गनादा जय गुरुदेवा हरे अयोध्यवासी राम दशरथ नंदन राम जानकी सीमन राम जय राम 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 अयोध्यवासी राम दशरथ नंदन राम जानकी सीमन தந்தை சொல்வே கமதிரும் இல்லை என்று தாய் சொல்லி கதாதவரார் தந்தை சொல்வே கமதிரும் இல்லை என்று தாய் சொல்லி கதாதவரார்
லங்கிய புகழே கண்டவரா கபட மாரிசினி விழுந்தவரா லங்கிய புகழே கண்டவரா கபட மாரிசினி விழுந்தவரா கட ராவணில் தங்கி சூழ் பழகிய கத்தி மங்கம் செய்தவரா जानकी सीवन राम जय राम 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 கிஷ்கிந்தாபுரி செல்தவரா வாலிபூரில் விழுந்தவரா கிஷ்கிந்தாபுரி செல்தவரா வாலிபூரில் விழுந்தவரா கணுமா துணையில் நங்கை செல்கன் கிதாபனின் பரியை விழுந்தவரா கணுமா துணையில் நங்கை செல்கன் கிதாபனின் பரியை விழுந்தவரா சீதைய நீதி அயோத்தியவரது மங்களமாய் தினம் வாழ்ந்தவரா சீதைய நீதி அயோத்தியவரது மங்களமாய் தினம் வாழ்ந்தவரா அயோத்தியவாசி ராம் தசரத நந்தனரா जानकी सीवन राम जय राम 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 योग्यवासी राम दशरथ नंदनरा जानकी सीवन राम जय राम 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 जय राम 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 जय राम 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 உள்ளவனே யானே முகத்தவனே உள்ளவனே யானே முகத்தவனே முத்தினலும் சொன்னவனே தூய்மையே சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரணே செஞ்சடியும் சேகரனே
तत्परने ज्ञान पंडित स्वामी नमो नमः ज्ञान पंडित स्वामी नमो नमः नम शंभो कुमार नम शंभो कुमार नमो नमः भोग अंतरि माला नमो नमः नम शंभो कुमार नमो नमः भोग अंतरि माला नमो नमः नागबंध मयूरा नमो नमः पद मंगल ज्योति नमो नमः तुय अंगल लीला नमो नमः दीप मंगल ज्योति दीप मंगल ज्योति नमो नमः तुय अंगल लीला नमो नमः देव कुंजरि पादा अरुள் देव कुंजरि पादा नमो नमः अरुள் देव कुंजरि पादा नमो नमः अरुள் नमो
கொண்டு கையாள் நயமுடன் அடியாத்தங்கள் வெவ்வினை எல்லாம் தீர்க்கும் விமலனே நம சிவாய. 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 பக்தராய் பணிவார் தம்மை பதம் கொடுத்தாடுமையா சுத்தனே வேதம் சொன்ன துணைவனே நம சிவாய. 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 பாடுவார் மூவர் தம்மை பதம் கொடுத்தாண்ட மூர்த்தி தேடுவார் தேடுகின்ற செம்பொனே நம சிவாய. 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 பிறையணி சடைப்பினானே பிஞகா அடியார்க்கெல்லாம் குறைவுற வாழ்வழிக்கும் கொற்றவா நம சிவாய. 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 பீடுற பூசி பார்த்தம் பெருவினை அறுக்கும் மூர்த்தி ஆடல் சேர் எரிதில் ஏனும் அண்ணலே நம சிவாய. 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 புகழுறும் கல்லால் அன்பு பூண்டெறி சாக்கியர்க்கு தகவுற முக்தி நல்கும் தானுவே நம சிவாய. 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 பூசு வெண்ணீர் பொங்க பொருவில அம்மை காண தேசமொடு ஆலங்காட்டில் நிறுத்தம் செய் நம சிவாய. 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 பெண்ணமுது அணையார் நானும் பெட்புரு வளையும் தூசும் எண்ணுரு பலியாக கொண்ட இறைவனே நம சிவாய. 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 பேயுடன் காட்டில் ஆடும் பிஞகா பெரியோர் தங்கள் தூய நன்மனத்துளானே சுத்தனே நம சிவாய. சுத்தனே நம சிவாய. சுத்தனே நம சிவாய. சுத்தனே நம சிவாய. சுத்தனே சிவாய. பையரா அணையில் தங்கும் பாரளந்தோர்க்கு பாதி மெய்யளி பொருள் கூர்ந்திட்ட விண்ணவா நம சிவாய. 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 புசியுரு தேம் பூஞ்சோலை புகலியிர் பிள்ளை பார்க்கோ சசியொளி முத்தின் பந்தல்
தந்தவா நம சிவாய. தந்தவா நம சிவாய, தந்தவா நம சிவாய, தந்தவா நம சிவாய, தந்தவா நம சிவாய. பூதகமாகி வந்த உண்மை சேர் அசுரன் தன்னை நோதக உரித்து போத்த நுண்ணியா நம சிவாய. நுண்ணியா நம சிவாய, நுண்ணியா நம சிவாய, நுண்ணியா நம சிவாய, நுண்ணியா நம சிவாய. பாவத்தில் சிலையோடு ஆழும் பாடி அமன் செய்ய அப்பர்க்கு எவ்வம் அது அகற்றி பேரது இந்தவா நம சிவாய. ஈந்தவா நம சிவாய, ஈந்தவா நம சிவாய, ஈந்தவா நம சிவாய, ஈந்தவா நம சிவாய. மறுவரும் ஆதிசைவ மரபிற் சுந்தரர்க்கு தூதாய் செரிநேசி பறவை வாயிற் சென்றவா நம சிவாய. சென்றவா நம சிவாய, சென்றவா நம சிவாய, சென்றவா நம சிவாய, சென்றவா நம சிவாய. மான்மழு கையில் ஏந்தி வல்லியோர் பாகம் வைத்தே ஆன்முது தேருஞ்சோதி ஐயனே நம சிவாய. ஐயனே நம சிவாய, ஐயனே நம சிவாய, ஐயனே நம சிவாய, ஐயனே நம சிவாய. மிடற்றி நிற்காள கூட இடத்தினை கருக்க வைத்தாய் நடத்தினில் விருப்பம் வைத்தாய் நம்பனே நம சிவாய. நம்பனே நம சிவாய, நம்பனே நம சிவாய, நம்பனே நம சிவாய, நம்பனே நம சிவாய. மீனென வந்த மாயன் விழியினை இடந்து சாத்த ஆனதோர் மேனி நல்கும் அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய. முன்னமே பிரமன்றன்னை முனிந்ததோர் தலையறுத்தாய் என்னை வந்தாண்டு கொள்வாய் ஈசனே நம சிவாய. ஈசனே நம சிவாய, ஈசனே நம சிவாய, ஈசனே நம சிவாய, ஈசனே நம சிவாய. மூர்க்கனான் தக்கன் வேள்வி முன்பு சென்றழித்து வெற்றி மார்க்கங்கண்டிட்ட ஜோதி வானவா நம சிவாய. வானவா நம சிவாய, வானவா நம சிவாய, வானவா நம சிவாய, வானவா நம சிவாய. மெலிதிலா தவத்தோர் கோபம் மேலுற முன்னாள் விட்ட புலிதனை உரித்து சாத்தும் புண்ணியா நம சிவாய. புண்ணியா நம சிவாய, புண்ணியா நம சிவாய, புண்ணியா நம சிவாய, புண்ணியா நம சிவாய. மேய பேர் உணர்விற்கெட்டா வெளியதாய் அணுவுமாகி ஆயசிற் சொரூபமான அண்ணலே நம சிவாய. அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம சிவாய, அண்ணலே நம
சிவாய அண்ணலே நம சிவாய. மைதொரு குழலாள் கூடன் மங்கையர்க்கரசியார் முன் செய்குரு பணிக்கு வந்த தேவனே நம சிவாய. தேவனே நம சிவாய தேவனே நம சிவாய தேவனே நம சிவாய தேவனே நம சிவாய. மொழி தரு நால்வர்த்தங்கள் முதுமறை தமிழ் பாமாலை ஒழிவின்றி சூடிக்கொள்ளும் ஒருவனே நம சிவாய. ஒருவனே நம சிவாய ஒருவனே நம சிவாய ஒருவனே நம சிவாய ஒருவனே நம சிவாய. மோகினி வடிவம் கொண்டு முகில் வண்ணன் தன்னை சேர்ந்து சோகமில்லையனாரை தோற்றியோய் நம சிவாய. தோற்றியோய் நம சிவாய தோற்றியோய் நம சிவாய தோற்றியோய் நம சிவாய தோற்றியோய் நம சிவாய. மௌவலங்குழலார் மோக வலையறுத்துய சித்தாந்த செவ்வையா முக்தி என்று சித்திக்கும் நம சிவாய. சித்திக்கும் நம சிவாய சித்திக்கும் நம சிவாய சித்திக்கும் நம சிவாய சித்திக்கும் நம சிவாய. ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய சிவ ஓம் ஹர ஓம் நம சிவாய ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய சிவ ஓம் ஹர ஓம் நம சிவாய ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய சிவ ஓம் ஹர ஓம் நம சிவாய ஹர ஓம் சிவ ஓம் நம சிவாய சிவ ஓம் ஹர ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சூலதாரணே பரமேஷ சிவகாமிநாயக ஜெகதீஷ. சூலதாரணே பரமேஷ சிவகாமிநாயக ஜெகதீஷ. தூக்கிய பாதமா தூக்கிய பாதமா அமர கலேஷ. தாண்டவ நடராஜ விபூதி சுந்தர நீச்சபல ஈஷ விநாசன சுந்தர சிவகாமி மகேஸ்வரனே அம்பர பெருமாளே. விபூதி சுந்தர நீஷ
पादम हमार कलेश विभूति सुंदरनी शंकर विश्व विनाशनी सुंदर शिवगामी महेश्वरनी परमेश शिवगामी नायक जगदीश सूरदारणे परमेश शिवगामी नायक जगदीश पादम हमार कलेश राजा तू किया पादम हमार कलेश राजा शंकर विश्व विनाशिनी सुंदर शिवगामी महेश्वरने अम्बल पेरुमानी பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் நாடோறும் நல்குவான் நலன் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் நாடோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்துக்கேற்பதோர் நலமிக கொடுப்பது Sound 1 2 check sound 1 2 1 பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ இல்லக விளக்கது இரு
இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே சொற்குடை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே அந்நெறியே சென்றங்கடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே சொற்றுடை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுடை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே Siva Om, Siva Om, Hara Om, Siva Om, Siva Venum Sada Shiva, Siva Om, Siva Om, Hara Om, Siva Om. அன்னையும் நீயே தந்தையும் நீயே அன்னையும் நீயே தந்தையும் நீயே அழகிய தீயே எமையருள்வாயே அழகிய தீயே எமையருள்வாயே அருணகிரிநாதனே சிவமோம் சிவமோம் Om Siva Om. Family and friends, kindly settle. I am pleased that I see a lot of Northbury students and teachers and friends and so on. I'm actually more pleased that I don't see any ex-girlfriends, yeah? From giving a speech not so long ago to giving a speech under these circumstances, I hope I can get it right. So we are gathered here today to honor the life of our beloved Ricardo. Although he may no longer be with us in body, his spirit and his memories will forever remain in our hearts. Ricardo was more than just a cousin. He was a friend, he was a confidant, and he was a source of joy to all that knew him. His infectious laughter
and kind heart touched the lives of everybody he encountered. Our generation from the 90s, we didn't know the word cousin. We invented the word cousin brother and cousin sister. We never went a weekend without each other. So we grew as siblings. And we would meet every day, we would meet every weekend, and we would meet at every holiday. And judging from the guys that are sitting here, there are very fond memories, especially those of Sharjah Road. It was during holiday time that we would wait for everybody to come in from far and wide, Pretoria, Durban, wherever you came from. And our grannies, when I say our grannies, I meant my granny, Ricardo's granny, everybody's granny was everybody's granny, you know? And they would wait for those 2 days before school. And then we all had to swallow or ingest castor oil. And those houses, they didn't have en suites and 2 toilets and 3 toilets. There was 1 toilet. And every household had about 12 to 14 children that must take castor oil before going back to school. I can see the grins on some of your faces. In today's society, we can't even allow our children to sleep in the same room. But back then, we used 1 toilet for 14 children with castor oil. One of the fondest memories. And the guys that are sitting here, they know what I'm talking about. With the orange, with the sugar, and all of those, you know? So we will always remember Ricardo for his passion for life. His dance moves says it all. You know, his unwavering loyalty to his loved ones. And I never met somebody who Ricardo didn't love in any form. Whether it was a friend, a brother, whether it was an outsider, but there was always love. His endless optimism, even in the face of adversity, he smiled. He lived his life with courage and determination, inspiring us all to embrace each day with gratitude and resilience. Now, this is the part where I have to separate the cell phone from my memory and take you back in time to Ricardo being one of Maritzburg's sons of sport. We started road running together. I don't know if any one of you know that Ricardo was a road runner. By the age of 13, we had 4 tracksuit jackets each, full of badges from every race, including the Capital Climb, the Rotary Fun Run, and every other fun run you saw or heard of in KZN. And I think Romano knows as well that we would always come second to him and third. And we tried to find out why. And then it dawned on us that Ricardo only ran half the race. The wind took him for the other half. Because I think between Romano, myself, and Ricardo, he was the lightest, he was the fastest, he was the funniest. If I can talk to the Northbury Park guys of those years, I think their fondest memory would have been Ricardo in a double-breasted coat with stovepipes. You know, his hair would bounce when he walks. He had that part about him. And everybody remembered he had, if I can use the term, well manicured hair. You know, we didn't have Pakistani hairdressers then, but we used everybody else, like Sauri and all those guys. God knows where Ricardo went to. We don't know if his mom and dad gave him special perfume, took him to salons or whatever, but that hair of his, okay, so I spoke to some of the guys at the back and they agreed to that.
He had this bounce. He was like a tennis ball. You know? So that was road running. From there, we decided that we'll take up soccer. So it was myself, Ricardo, and Romano as well from Pietermaritzburg, because the rest of the cousins were either not born or they were out of Maritzburg. We decided to join and play soccer. We played for a team called Sastri United. That team was the descendants of the legendary Young Sastri Football Club, together with Thistles Football Club. And we had a little bit of daffodils there. We had players like Samen, we had players like Romano, Ricardo, Polish, Nushen, Brendan Raju. And if I tell you that that team has went through the stages of being undefeated from under 10 to under 18 in Pietermaritzburg and districts football. And Ricardo was an integral part of that team. So much so that he was right-handed. And we played him at left back all the time. And at one year, we had to give him the highest goal scorer because he scored the most own goals. But we won every game. You know? And that was Ricardo at soccer. From there, we went to tennis. If you look at Ricardo's grandfather's house was a beautiful garden. And then we went onto the road. We marked our own tennis courts. We gave ourselves names. I'm sure he was John McEnroe because I was Ivan Lendl at the time. We had Jimmy Connors. But we were playing tennis. From there, we found a golf club. We went into the Northdale Stadium, and we had one club, and we learned to play golf at the age of 13. And Ricardo was there too. Nonetheless, from there, I think we got bored, and we decided to play a little bit of volleyball. Little did we realize that it consumed our entire free time. Absolutely. We played for a team called Real Taj. One important factor of that team was the entire team. We were referred to as the most unfair team in the game. And not because of our ability and all the tournaments we won, but it was because if you took a photo of us at night, you'll only see Ricardo. You know? And Ricardo was instrumental in that as well. Ricardo was never the tallest player in volleyball. But at the time, guys at the back, they will agree with me that Ricardo, we actually referred to him as being made in Belgotex because he could carpet a court like that. We were living proof of that. In saying that, Ricardo achieved lots of accolades. Pietermaritzburg knew him. UMG, KZN knew him. South Africa knew him because we went for various tournaments around the world, around the country. And Ricardo was known to all, to everybody. So much for the sport. Now a very, very important factor when it came to Ricardo. Oh, let me change that before he got married. You know, I wrote it here as girls, girls, girls. And I decided that I have to stop because currently Rix is the only safe person in this room. That goes for you, Romano, and the rest of us. So going forward, there was a saying that we had between us as cousins, as friends, that we could never take anything out of each other's book because we created the book. So you would find that DNA in those of us that hung together. As we mourn his passing,
Let us also celebrate the beautiful moments we shared with him. Let us cherish the memories and the love he brought into our lives. Though he may be gone, his legacy will live on. Through the lives of those that he touched and the love that he shared. Rest in peace, dear Ricardo. You will be deeply missed, but never forgotten. Until we meet again, may your soul find eternal peace. Thank you. I call Gabriel to take it over from here. Thank you. Thank you, Polish. Good afternoon, one and all. I greet you on this rather sad day, but also on a day on which we are grateful that Thervindran Pillay, a beloved son, brother, father, relative, and friend, is no longer in pain. I was asked by Romano if I would say a few words about Devi and his character, and I feel honored to have been given this privilege. My name is Gabriel, and I have known Devi since we were about 13 years old. Many, if not all of you, have always addressed him as Ricardo. For whatever reason, I could never bring myself to call him Ricardo. So, for the past 37 years, to me, he has been and remained Devi. Some of Devi's family members and friends may remember me from way back then. If not, to jar your memory, I was that wiry, long, awkward, overly talkative teenager who came to Northbury Secondary from Greytown in 1998. Albeit that today is a rather solemn day, I beg your indulgence for a few minutes as I break with tradition and share with you some of the stories and memories which exemplify the traits and characteristics of the person whom I was to call my best friend. Although we spent much time together in those growing years, our relationship thereafter had phases during which we were not always in touch with each other. There were those times when we were in touch and those times when we were not in touch, and those periods went on for several years. There was no particular reason for this, just the different directions in which our respective lives took us. But as Devi was to remind me as we sat chatting in his mum's lounge about a month ago, in all of the years that we had known each other, from way back since we were those teenagers, we had actually never had an argument. So I said to him, okay, let's have one quickly so we know that we covered all the bases before you actually checked out. And Devi replied, no, seriously, Gabs, no matter how many years went by, and in that time we were not in contact with each other, whenever we spoke again, it felt as though we had just spoken yesterday. Since Devi's diagnosis and his move to Pietermaritzburg to be with his mum, we spent time chatting on the phone, and I made a few trips down from Johannesburg to spend some time with him. Every one of those visits and conversations was filled with laughter as we reminisced about the good old days. And Devi had developed this sense of profoundness, and he would say the most amazingly philosophical things. So I said to him, hey dude, you sound so poetic and you wax so lyrically. You should actually write all these things down, bro. One day we could actually publish this for you. Devi laughed as he reminded me that I was actually the one that had been bestowed with the gift of the gab and good hair, and he was the one that was bestowed with the gift of good looks and charm. Devi was genuinely the romantic. I always had it in me that one day I was going to be a boxer or take part in some form of physical combat or sportsmanship. I had learned karate and I would train every day at the cricket grounds in Khan Road. Of course, Devi thought I was crazy. I would try hard to convince him
that he too could be a fighter. And if we trained together regularly, we could keep the bullies off our back. Devi had absolutely no interest in learning how to fight. And he would laugh at my suggestions. His argument was that it made no sense to get his good-looking face all bust up. He would say to me that he was a lover, not a fighter. 30 plus years later, he was still boasting that he had never been in a fist fight. He was truly a lover and not a fighter. He also told me that I needed to learn how to become more charming, or the girls would not pay any attention to me. In the years to follow, that Julio Iglesias and Willie Nelson classic, To All the Girls We've Loved Before, became our anthem. Having come from Greytown back in the day from a family of limited means, I didn't have anything in the way of fashionable clothing. Back then, I boarded with the family on Bombay Road, and when I wasn't wearing my school uniform or shorts whilst playing sports, I generally wore the same set of jeans and t-shirts. Unbeknown to me, Devi noticed this. On one particular Saturday morning, he walked over to the house that I boarded at and asked me to take a walk with him. Remember, back then there were no cell phones. So it was not as though he could have called me and asked me to meet him somewhere. That day, Devi took the time and the trouble to walk over to me and demonstrated the greatest act of kindness that anyone has ever shown to me. From the house in Bombay Road, we walked all the way back to Devi's house on Dolphin Avenue. Devi then told me that he noticed that I was dressed as though I wore a uniform for all 7 days of the week. He told me that I needed to change the monotony of the way I looked and to dress more like a teenager and not a kid. He then took 2 long-sleeve shirts out of his cupboard and gave them to me. A few weeks ago, Devi and Romano and I were sitting and chatting under the veranda in his mum's backyard. My bad memory was the subject of our conversation, and we were having a good laugh trying to remember the names of the prettiest girls from school. For some reason, Romano walked away whilst we were mid-conversation. I don't actually know why. But perhaps it had something to do with Devi and I listening to that Julio Iglesias and Willie Nelson classic. Devi then asked me what, in particular, I could remember about those years. I reminded him about the day on which he gave me the shirts. I could even remember the colors of the shirts and just how much that act meant to me. He stretched out his hand. He shook my hand and said, "Thank you for remembering, brother. It means so much to me that you actually remember that." That was a kind and thoughtful Devi. Then there was the competitive Devi. If there was one thing Devi did not do well, that was losing. He hated losing with passion, and his competitive spirit came across in practically everything that he did. He was an avid Everton supporter, and he took pride in boasting that Everton put up the best fight amongst all top-flight football clubs in order to avoid relegation. I tried hard to convince him to change loyalties. I even got him a Tottenham Hotspurs t-shirt and explained that even Tottenham had a better chance of actually winning something. Still, he remained committed to Everton. I recall that we once played in a soccer tournament and we had lost the first 2 games against much better opponents than ourselves. We needed to win the 3rd game by a minimum of 7 clear goals in order to stand a mathematical chance of progressing. And true to form, Devi scored 5 of the 7 goals that we needed. I recall that we were once in an inter-school cricket match and we had possibly the worst day ever with the ball. Our opponents scored over 250 runs in 25 overs. I opened the batting that day in the run chase, together with a very good young cricketer who decided that he was going to showcase his defensive skills in a game in which all-out attack was required. After defending practically every delivery that he received, he was dismissed, and we lost the next batsman too, without as much as double figures on the board. Out walked Devi. He strode over to me and said, "No poking, Gabes. Let's show these O's. We'll smash them." Devi scored 12 runs in 3 balls, and he was out on the 4th ball. Needless to say, we lost the game. Yet Devi still insisted that he was out to a bowler. That was throwing, not bowling.
Seriously though, Devi had the most amazing ability to play any sport. There really wasn't a sport that Devi couldn't play. From soccer, volleyball, tennis, squash, cricket, even basketball, despite his height disadvantage. Although I never had the privilege of joining him on the golf course, there have been numerous anecdotes shared about Devi's exploits on the golf course. Even a game of Tani brought out the competitive Devi. He could analyze every aspect of the game in such detail. I, on the other hand, take the game a lot less seriously. During our boys' weekend away in November last year, Devi's weight loss was already quite significant, and his levels of activity had dropped with regular intermissions of sleep in the course of the day. Still, he partook in everything that we did, including the regular digs and swears at each other. In one of our games, Devi and I were on opposing teams, and he became quite irritated by the length of time that I would take to throw down a card. Eventually, he piped up, "Hey, do you want to get on with it or what? I don't know about you, dude, but I don't actually have much time left." And his sense of humor permeated throughout the time of Devi's illness. He would not let the cancer get the better of him. He fought every day. He maintained his composure and his dignity. As Romana and I talked every day, we could not fathom where he got the strength from and how he managed to do the things that he was doing. He was genuinely the ultimate champion. Devi taught us about strength, courage, and fortitude. Devi spoke much of the love and respect for his mum, his girls, whom he referred to as his gundus, and that superstar of a brother. So as I wrap up, I want to salute you all in the care and unconditional love that Devi received, and to convey the condolences of our group of friends, the class of 91, most of whom couldn't be here: Mina, Vika, Ash, Nash, and Viren. நீரிலும் நீயே, காற்றிலும் நீயே, வானிலும் நீயே, மண்ணிலும் நீயே, தில்லை நடராஜனே, அன்னையும் நீயே, தந்தையும் நீயே, அழகிய தீயே, எமையருள்வாயே, அருணகிரிநாதனே, ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, ஜோதியும் நீயே, சுந்தரம் நீயே, மதுரை சொக்கேசனே,
ஆனந்தம் நீயே ஆரம்பம் நீயே ஆரெங்கும் நீயே அணியிலும் நீயே ராமலிங்கேசனே நீரிலும் நீயே காற்றிலும் நீயே வானிலும் நீயே மண்ணிலும் நீயே தில்லை நடராஜனே எப்படி பாடினாரோ எப்படி பாடினாரோ எப்படி பாடினாரோ அடியா. We're going to enjoy a 10-minute slideshow. Did I tell you I loved you, tell you I cared? So many questions left in the air. Did I ever tell you how I was feeling? I guess that's the burden I have to bear. So much left unsaid. Moments that were left. So without saying goodbye, I'll really try to say I can't imagine a life without you. No, I can't imagine, but now I have to. And I'd give anything to see you again. It's true. You said you'd be back and I'd see you soon, but I never thought that I would lose you. I had visions, there was so much we planned, but instead there's no ending to this book I ever read. I can't believe you're gone, no, and I just can't move on from here, and I can't pass the time
'Cause my mind's always thinking of you. I can't imagine a life without you. Without you, I can't imagine. Oh no, but now I have to. Now I have to. And I'd give anything, to see you again. It's true. I can't imagine. I just don't understand. No, I can't imagine giving up on love the way it's supposed to be. I'd give anything to see you again. It's true. My friends say your name, and I feel more alone every day without you. Without you, every day without you. And I see your face, and ain't nothing the same. 'Cause I want you back, oh yeah. There's no way I can know without you. Life without you, tell me I can't imagine. I'm gonna do. Now I have to. I'd give anything to see you again. There ain't nothing that I wouldn't do. I can't imagine. Oh no, and I just don't understand. I can't imagine giving up on our plan. I have to. I'd give anything to see you again. It's true. Oh, why did you leave me? 'Cause I really, really miss you. Did I tell you I loved you, tell you I cared? So many questions left in the air. Did I ever tell you how I was feeling? I guess that's the burden I have to bear. So much left unsaid. Moments that were left. So without saying goodbye, I'll really try to say I can't imagine a life without you. No, I can't imagine, but now I have to. And I'd give anything to see you again. It's true. You said you'd be back and I'd see you soon, but I never thought that I would lose you. I had visions, there was so much we planned, but instead there's no ending to this book I ever read. I can't believe you're gone, no, and I just can't move on from here. And I can't pass the time, 'cause my mind's always thinking of you. I can't imagine a life without you. Without you, I can't imagine. Oh no, but now I have to. Now I have to. And I'd give anything to see you
again. It's true. I can't imagine. I just don't understand. No, I can't imagine giving up on love the way it's supposed to be. I'd give anything to see you again. It's true. My friends say your name, and I feel more alone every day without you, every day without you. And I see your face, and ain't nothing the same. Cause I want you back, oh yeah. There's no way I can go on without you. Life without you. Got you tell me I can't imagine what I'm gonna do. Now I have to. I'd give anything to see you again. There ain't nothing that I wouldn't do. I can't imagine. Oh no. And I just don't understand. I can't imagine giving up on our plans. And I'd give anything to see you again. It's true. Oh, why did you leave me? 'Cause I really miss you. Did I tell you I loved you? Tell you I cared? So many questions left in the air. Did I ever tell you how I was feeling? I guess that's the burden I have to bear. So much left unsaid. Moments that were left. So without saying goodbye, I'll really try to say I can't imagine a life without you. No, I can't imagine, but now I have to. And I'd give anything to see you again. It's true. With such incriminating evidence, he's going to find it hard in heaven, especially with our grandparents. A lot of answers there. So I'm going to call Romano to do the eulogy. Good afternoon, everyone. Thank you for making the time to bid farewell to my brother. Before I say anything on behalf of my brother, I just want to take a moment to give thanks, praise, and gratitude to a very, very special and remarkable person, my mother. I don't know how you did it. You were with Ricardo from the day he was diagnosed to the day he took his last breath. I know how I felt, and I can't imagine what you felt. I wish I had a magic wand to take away your pain and hurt. But right now, all I can offer you is my gratitude and to say thank you, Mom. Ricardo and I love you. Getting back to this guy.
I don't have anything with me, nothing to read, and it's his fault. When he got diagnosed, I knew how bad it was. I gave him a diary, gave him some pens. I told him to write out his eulogy. I told him I would not be able to do it again. I never said anything to him after that. But 2 weeks ago, I came down knowing that I'm going to say goodbye to my brother. It was a feeling, it was a sense, and obviously experience from my dad. I knew the time was knocking on the door. And when I came down, I asked Ricardo about the book, and he says, don't worry, when the day comes, you will be surprised. The day came. I'm not surprised. The book is blank. That's Ricardo. But the difference with this is he didn't believe he was going to die. He made us all believe he'll be the first person to survive stage 4. Unfortunately, it didn't work out that way. So now I'm left to say whatever I need to say on behalf of my brother. But fortunately, whatever I know, whatever I experienced with him is all here. 47 years of it. And this guy is something special. Regan and Gabriel spoke eloquently about him and his character and his history and school and women and sport. It's not much I have left, you know. He was just loved by everyone. Family, friends, colleagues, fellow competitors, the neighbors. The neighbors' dogs even loved him. That's how good Ricardo was. And he just loved life. He was always happy, avoided conflict, tried to do the best that he could do academically, on the sports field, and he excelled in it. You know, he's got the trophies to prove it. He's got the T-shirts to prove it. He's got everything. There's nothing else I need to say. Personally, I don't see what the fuss is all about. The only difference that I thought about Ricardo and I was that he was 2 years older. I actually lived my life for 47 years believing that Ricardo is the luckiest person on earth to have access to me. 24/7, 365, including public holidays and weekends. He's the only person I have not missed a phone call from. That was my brother. And the bond that we shared started in the 80s by my grandfather. He taught us how to be brothers. He taught us how to be athletes. He taught us how to be the best that we could be. That's where it was my grandfather. We didn't play each other to be the best against each other. We played each other to bring out the best in each other. Individual sports, we excelled. Team sports, we excelled. There was nothing that Ricardo and I did that we failed at. So Gabriel mentioned a lot of things. Polish mentioned a lot of things. There's not much that I can say that you don't know. Actually, there's quite a bit, because I lived every minute of my life with Ricardo. He gave me my greatest love. 39 years I've been supporting Liverpool. It's the only love I've ever known. And the amazing thing is that in 1985, FA Cup semi-final, Everton was playing Liverpool. My dad was with us. He asked us who we're supporting. We had no idea who these teams were. So my dad flipped a coin. Brother, being the eldest, made the call. He called it correct. He won once. He then chose Everton. Won twice. Everton beat Liverpool. He won 3 times. I lost 3 times in 90 minutes without saying a word. I thought that was the biggest defeat of my life. Lo and behold, 39 years later, last week Sunday, Liverpool played in the final. I was sitting with Ricardo, refusing to watch the game. And he says, go and watch the game. And I said, I don't want to. He says, go and watch the game. You're in the final. I said, don't worry, Rix. I will have plenty more finals, because that's what you gave me. And we started laughing. And I told him, Rix, you don't have much time. We have to tally up our score. And we tallied up our score. In his 39 years, I've had over 40 finals. I've had over 30 cups. Ricardo, in 39 years,
It's got one cup. It turned out to be the best loss I ever had in my life. And I owe that to my brother. Now that he's gone, I will still support Liverpool. I will still support Everton. We will still be the Mosesiders. In school, forget academically, the guy excelled. He was an A-class student. Forget sport. Everybody told you how you were. But they created a category for him, the woman. It had to be created. The 5 years that we were in high school together, I would think he has an inter-school record of dating the most amount of women. He was loved by every woman. Standard 6, 7, 8, 9, matric, you name it. I actually had girls coming to me to give me notes to give to Ricardo. And as an honorable younger brother, I did the right thing. I blackmailed him. If you get me the sister, I will give you the message. And thanks to my brother, I scored a few sisters. So we've done things together. We've enjoyed our lives. The last 4 months does not define Ricardo. It's an illness that was, I don't know, handed to him, bestowed to him, whatever you want to call it. That's God's work. I was very, very angry for the last 3 months. Well, actually, the first 3 months of his illness. I was angry with God. I was angry with Ricardo, which I never said. But in the last month, I realized God only takes the good. And I cannot bend that rule because it's my brother. So my brother is one of those goods. He's one of those people that left a footprint in your heart. He's one of these guys that will always be there by your side, laughing, not fighting, laughing, holding you clear, holding you dear, making sure there's always harmony in the room. And even though I say goodbye to my brother, the memories that he has left me with for 47 years is something that I will hold on dearly for the rest of my life. I loved him every single day of the week, not just good times, not just bad times. We were together forever. And I just want to say, I love you. I'm going to miss you. I miss you already. But I know your pain and suffering is over. I know you were Dad. I know you were D. I know you're in a better place. I'll see you on the other side, bro. Thank you. We're going to allow viewing for the next 5 minutes, and then we will ask the family to come in and work with some roses before we close it up and leave. So you have viewing for 5 minutes. Annayum niye thandayum அழகியத்தியே எமையருள்வாயே அருணகிரிநாதனே சிவமோம் சிவமோம் ஹரவோம் சிவமோம். Ladies and gentlemen, during final viewing, you may come down on your left. We are doing a live stream, so please come down the aisle on your left. Thank you. ஜோதியும் நீயே சுந்தரம் நீயே ஜோதியும் நீயே சுந்தரம் நீயே மதுரை சொக்கேசனே சிவமோம் சிவமோம் ஹரவோம் சிவமோம். ஆனந்தம் நீயே ஆரம்பம் நீயே ஆனந்தம் நீயே ஆரம்பம் நீயே ஆரெங்கும் நீ
நீயே பனியிலும் நீயே ராமலிங்கேசனே நீரிலும் நீயே காற்றிலும் நீயே வானிலும் நீயே மண்ணிலும் நீயே பிள்ளை நடராஜனே
For those of us that are going to the crematorium, we would leave at 3. For those of us that are not going to the crematorium, lunch would be served here at the eating hall the moment we leave. Please stay for lunch. Shanti, Om 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 Shanti, ये ध्वनि मंगल ध्वनि है, ओम शांति ओम शांति ओम शांति ओम शांति ओम शांति। बड़ा है सुख कर ये मंत्र मन हर, ओम शांति ओम। ये ध्वनि मंगल ध्वनि है, ओम शांति। Could everybody please rise? We are doing the final prayer. आत्मदध्वादिपदये आत्मशान्त्यादिनः मोक्षशान्ति आत्मशान्ति पितृशान्ति ॐ शान्ति शान्ति शान्तिः। नमः पार्वतीपदये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கம் இறைவாய் போற்றி. நான் செப்புதற்கு கந்தவேள் தனக்கு மூத்த கணபதி காப்புத்தானே. அரிமறியனும் ஆளும் அமரரும் முனிவர் தாமும் முறை முறை வணங்கி ஏற்றும் முதல்வனே நம சிவாய.
முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய, முதல்வனே நம சிவாய. அறியாத மூர்க்கரோடு முயல்மேனே பத்தினரே அறிவேத அழவினைகள் ஆறும் வண்ணம் பத்தினரே அறிவேத அழவினைகள் ஆறும் வண்ணம் செத்தம் வளம் அறிவீர்க்க சிவமாக்கி என்னையாக சித்தம் வளம். Vanakkam to those of you on the live stream. I'll now be ending the stream. Thank you and God bless. அத்தன் எனக்கு அருளியவார் அப்பெருமார் அச்சோதி. அத்தன் எனக்கு அருளியவார் அப்பெருமார் அச்சோதி. செம்மைங்களம் அறியாத சிதடரோடு திரிவேனே